ஹாரிஸ் ராகவேந்திரா சாரோட சாங்ஸ் கேட்டிருக்கோம், ஹரிகரன் சாரோட சாங்ஸ் கேட்டிருக்கோம், எஸ்பிபி சாரோட சாங்ஸ் கேட்டிருக்கோம், சித்ராமாவோட சாங்ஸும் கேட்டிருக்கோம், சுஜாதாமாவோட சாங்ஸும் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த ரீசன்ட் டைம்ஸில் ட்ரிப்பில் போகும்போது சின்மையோட சாங்ஸ் மட்டும் நம்ம ஏன் கேட்க மறந்துடுறோம்? இந்த சாங்ஸ்லாம் எனக்கு சின்மையோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒரு காலத்தில் சின்மைய சாங்ஸாக தான் கேட்டுட்டு இருப்பேன், இப்போ நான் ஏன் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில சின்மை சாங்ஸ் அவங்களோட பிடிச்ச சாங்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் முத்தமழை இங்கு கொட்டி தீராதா, அதோட எஃபெக்ட் தான் இந்த காரணமே. டெக்கத்ரானில் ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே தன்னுடைய சன்னுக்கோ டாட்டருக்கோ ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இயர்ஸ் இருக்கும் அந்த பர்சனுக்கு. அவர் அந்த சைக்கிள் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு பயங்கர ஜாலியாக இருந்தார். நான் பார்த்துட்டே இருக்கிறத கவனித்து அவரே வந்து என்கிட்ட பேசி, எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் சார், ஆனால் எங்கே இப்போல்லாம் நான் ஓட்டவே முடியறதே இல்லை, என்னன்னே தெரில அப்படின்ட்டு அவர் வாட்டி பேசாமல் போயிட்டார். சில பேர்த்துக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், பல்லாங்குழி விளையாடுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், ஆனந்த விகடன் குங்குமம் குமுதம் படிக்கிறது பிடிச்ச விஷயமா இருக்கலாம், தாவணி கட்டுறது பிடிச்ச விஷயமா இருக்கலாம், கோலம் போடுறது பிடிச்ச விஷயமா இருக்கலாம், ஹெட்செட்டே இல்லாமல் வெறுமனை வேடிக்கை பார்த்துட்டே நடந்துட்டு இருக்கிறது பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இங்கு பேனால் எழுதுறது பிடிச்ச விஷயமா இருக்கலாம், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சேர்த்து சமைக்கிறது பிடிச்ச விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள கரண்ட் இந்த மாடர்ன் டைம்ஸில் instead of following the entire crowd, sometimes don't forget to fall in love with your old things and own things அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் இப்போ உள்ள இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சில விஷயங்களை மறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தானே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நல்லது தான், பட் பிடிச்ச விஷயங்களை அப்பப்போ ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது தான். அப்படி பண்ணி பார்த்தா அந்த சைக்கிள் ஓட்டினவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார், அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம்.